இப்போ தான் நண்பா நம்ம உண்மையான ரெசல்மெனியா அதாவது கோ டு ரெசல்மெனியா அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட்டில் நம்ம இருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கோ டு ரெசல்மெனியா அப்படிங்கிற எந்த விதமான ஹைப்னஸுமே சுத்தமாக இல்லை. ஒரே ஒரு மனுஷன் வந்தாயா ஒட்டுமொத்த ஸ்டோரியுமே மாற்றிட்டாயா அப்படின்னா த கிரேட் ஒன், த ஃபைனல் பாஸ், த ராக். அவர் வந்தால் மட்டும்தான் இங்கே எல்லாமே நடக்கும். அதாவது 2025 அந்த ராயல் ரம்பிளை ஜான்சனா தான் வின் பண்ணுவார், வின் பண்ணி கோடியை சேலஞ்ச் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனாலும் நம்மளோட ட்ரிபிள் ஹெச் வந்து அதை பண்ணாமல் நம்மளுடைய ஜே உசோவை வின் பண்ண வச்சார். அப்போலேருந்து ஃபேன்ஸ் எல்லாம் த கோ டு ரெசல்மெனியா அப்படிங்கிறதுக்கான ஹைப்னஸே இல்லை. நீங்கள் வந்து யாரெல்லாம் தகுதி இல்லாதவனெல்லாம் நீங்கள் ராயல் ரம்பிளை வின் பண்ண வச்சு அசிங்கப்படுத்துறீங்க, எங்களுக்கு வந்து ரெசல்மெனியா அப்படிங்கிற எந்த ஒரு ஹைப்னஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரி நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்முடைய ட்ரிபிள் ஹெச் இருந்தாலும் ட்ரிபிள் ஹெச் வந்து சோஷியல் மீடியா அப்படிங்கிறது அதிகமாக ஈடுபாடில் இருக்கிறவர். அதாவது இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், அதாவது இந்த மேட்ச் எனக்கு பிடிக்கல, இந்த மேட்ச் எனக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சுமே சோஷியல் மீடியாவில் அதிகமாக பார்ப்பார். அதாவது ஃபேன்ஸ் வந்து இப்போ அவங்களோட ஆர்வங்கள் எதை நோக்கி இருக்குது. இப்போ கோ டு ரெசல்மெனியா அப்படின்னு கேட்டால் அந்த ரெசல்மெனியாவில் வந்து அந்த எந்த மேட்சை வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகமாக ஈகராக வந்து வெயிட் பண்ணுறாங்க அந்த மேட்சுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ட்ரிபிள் ஹெச் வந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் இப்போ வந்து நம்முடைய மேட்சுக்கு ஹைப்னஸ் இருக்கிறத விட இந்த கோ டு ரெசல்மெனியா அப்படிங்கிற அந்த ரெசல்மெனியாவுக்கு சுத்தமாக வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஹைப்னஸ் இல்லை. அதுதான் உண்மை. அதனால் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து இப்போ வந்து நம்முடைய ராக்கை வந்து இறக்கினார். ராக்கு இறக்கணுன்னு ராக் என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட பவரை யூஸ் பண்ணி நம்மளுடைய 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஒன்று ஆக்கியே தீர்வன் ஜான்சனா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக் வந்து நம்முடைய ஜான்சனாக்கு வந்து ஒரு சத்தியத்தை பண்ணிட்டார். இப்போ நம்முடைய மிகப்பெரிய ஒரு ஹீல்டனாக, அதாவது WWE இப்போ நம்பர் 1 ஹீல்டனாக இப்போ யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜான்சனா இப்போ இருக்கார். ஜான்சனாவோட அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னு கேட்டால் ஜான்சனாவோட அடுத்த குறிக்கோள் 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறது தான். அதாவது எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக ராக்கை வந்து ஜான்சனாவை சாம்பியன் ஆக்கி தீருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நம்மளுடைய ஜான்சனாக்கு பண்ணிட்டாரு. அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய ஜான்சனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி கன்ஃபார்ம் ஆனாலும் நம்மளுடைய ராக்கு வந்து நம்மளுடைய ஜான்சனாக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறாரு. ஆனால் நம்மளுடைய கோடிக்கு வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ரோமன் ரெயின்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அவரை சாம்பியனை தோற்றுறவே கூடாது அப்படிங்கிறக்காக நம்மளுடைய ஜான்சனா இருப்பார். இங்கிட்டு வந்து நம்முடைய ஜான்சனா வந்து அந்த சாம்பியனை வின் பண்ணி தீரணும் அப்படிங்கிறக்காக நம்மளுடைய ராக் இருப்பார். இந்த ஒரு ஸ்டோரியில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸே நம்மளுடைய கோடி பக்கம் இருக்கார், நம்மளுடைய ஜான்சனா வந்து நம்மளுடைய ராக்கு பக்கம் இருக்காருன்னா இவங்க 2 பேத்துக்குமே ஒரு பகை வரங்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய ராக்குக்குமான அந்த ஒரு ஃபியூடை கூட மேபி இந்த மேட்ச்லேருந்து WWE கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டால் ரெசல்மெனியா 42ல் வந்து WWE வந்து அதாவது ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச்சை நடத்தியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதனால் மேபி இதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை வந்து நம்மளுடைய WWE இதிலேருந்தே போடுவாங்க. ஏன்னா ரெசல்மெனியா 40ல் வந்து நம்முடைய கோடிக்கும் நம்மளுடைய ராக்குக்குமான அந்த ஒரு ஃபியூடை கிரியேட் பண்ணாங்க. இப்போ ரெசல்மெனியா 41ல் கொண்டு வந்து நீட்டிச்சு கொண்டு வந்து வச்சுருக்காங்களா, அதில் அங்கே ஆரம்பித்தாங்க, அதையே ஆரம்பித்து கொண்டு வந்து இங்கே திருப்பி வச்சுருக்காங்க. அது மாதிரி இதில் வந்து நம்முடைய ரோமனுக்கும் ராக்குக்கும் ஒரு ஃபியூடை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் ரெசல்மெனியா 42ல் வந்து அவங்களுக்கான மேட்ச் கூட நடக்கிறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம தட்டி விடுவோம். ஆனாலும் இப்போ நம்முடைய ஜான்சனா வந்து இப்போ முழுக்க ஒரு ஹீல்டனாக இருக்கார்ல, ஹீல்டனாக இருக்கனால நம்மளுடைய ஜான்சனா வந்து ரா ஸ்மாக்டவுன் அப்படிங்கிற மாதிரி 2 இதுலையுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்முடைய ஜான்சனா வந்து வர்றப்போ வந்து புது என்ட்ரன்ஸில் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்முடைய ஜான்சனா வராரு அப்படின்னு கேட்டால் அந்த 3 அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சிம்பிளை காட்டுவார். ஃபேன்ஸை வந்து கட்டி பிடிக்கத்தான் இருக்கும், ஃபேன்ஸுக்கு வந்து ஷேக்கன் கொடுக்கறது, ஃபோட்டோக்கு எடுக்கிறது அப்படின்னு சொன்னால அது எல்லாமே ஒட்டு மொத்தமாக மாறிடுமா, அது ஆல்மோஸ்ட் சேஞ்ச் ஆகிருமா எல்லாமே வந்து. இப்போ ஃபேஷன் பண்ணுறப்ப அந்த ஒரு பண்ணலாம். ஆனால் இப்போ நம்முடைய ஜான்சன் வந்து ஒரு ஹீல்டர் பண்ணுறனால இப்போ முன்ன பண்ண எதுவுமே உங்களோட ஜான்சனா வந்து இப்போ பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்முடைய ஜான்சனா கூட வந்து த ஃபைனல் பாஸ் த ராக் கூட அவர் பின்னாடி வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை நம்முடைய ஜான்சனா பின்னாடி வந்து ராக் வராத பட்சத்தில் நம்மளுடைய ராக்கு கூட வந்து இன்னொருத்தர் வந்தார் தெரியுமா, அவரு கூட நம்மளுடைய ஜான்சனா கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஜான்சனா கூட வராரு அப்படின்னு கேட்டால் அவரே வந்து நம்முடைய ஜான்சனாக்காக ரிங்கில் நின்று க்ரோமோ கூட கட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா இப்போ நம்முடைய ராக்கு கூட வந்தார்ல, அவர் வந்து நம்முடைய கோடியை அட்டாக் பண்ணுறப்ப ரியலாகவே நம்மளுடைய கோடியை வந்து அட்டாக் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதையும்
நம்மளுடைய அவரே ஒத்துக்கிட்டார். அதாவது நான் வந்து ரியலாகவே அட்டாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்முடைய ராக்கெட்டு கேட்டதுக்கு ஆமாம் அவன் வந்து ரியலாகவே அட்டாக் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து இவருக்கும் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் இப்போ சொல்லியிருக்காரு. ஏன்னா WWE வந்து யாரையுமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்டோரிக்குள்ளே வந்து ஆட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி WrestleMania 40ல் வந்து நம்முடைய ராக் வந்து நம்முடைய கோடியை அடிக்கிறப்ப வந்து நம்முடைய சம்மந்தம் இல்லாமல் நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து துள்ளிக்கிட்டு வந்தார். அதுக்கான உண்மையான ரீசன் அப்போ புரியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. அதனால் இப்போ வந்து நம்முடைய கோடியை வந்து ராக்கு கூட வந்து ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான உண்மையான ரீசன் என்னங்கிறது இப்போ நமக்கு புரியாட்டியும் போக போக நமக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். அது இல்லாமல் நம்மளுடைய கோடியை வந்து எந்தெந்த இதுக்கு ஸ்மாக்டவுனுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் மேபி சொல்லிடுறேன். இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களோட கோடியை வந்து WWE அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மார்ச் 7ஆம் தேதி, அதுக்கப்புறம் மார்ச் 14, மார்ச் 17, மார்ச் 21, மார்ச் 22, மார்ச் 22, அதுக்கப்புறம் மார்ச் 24, மார்ச் 28, அதுக்கப்புறம் மார்ச் 21. இந்த மந்த்து ஃபுல்லாகவே உங்களோட கோடி ரோட்ஸை வந்து ஸ்மாக்டவுன் எல்லாத்துலேயுமே உங்களோட WWE வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இனிமேல் WrestleMania 41 அப்படிங்கிறது இனிமேல் இந்த WrestleMania 41க்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் தீப்பிடிச்சு எரியுது. ஏன்னா இப்போ ஃபேன்ஸ் எல்லாமே WrestleMania 41 பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆவலாக இருக்காங்க அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது யாரால் அப்படின்னு கேட்டால் அது வந்து 3 பேர்த்தால மட்டுமே தான். அதாவது ஜான் சீனா, ராக்கு, ட்ரிபிள் ஹெச் இவங்க 3 பேர்த்தாலுமே இப்போ வந்து WrestleManiaக்கு இருக்கிற ஹைப்னஸ் அப்படிங்கிறது வேறு லெவலில் அதிகரிச்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்களோட ஜான் சீனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகுறது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது இல்லாமல் உங்களுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு எந்த விதமான மேட்ச் இருக்கோ, எப்படிப்பட்ட மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறத மேபி அடுத்த வீடியோவில் இதுக்கான நான் ஒரு ரிலேட்டடான ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி போடுறேன். ஏன்னா இப்போ வந்து ஜான் சீனாவோட அந்த ஒரு பலம், அதாவது ஒரு WWE ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னா அது யாருன்னு கேட்டால் உங்களுடைய ஜான் சீனா தான். அந்த ஒரு இடத்த வந்து உங்களோட ஜான் சீனா வந்து அவரை தன்னைத்தானே வந்து அவர் கெட்ட பேரை உண்டாக்கிக்கிட்டு இப்போ வந்து உங்களோட கோடி, அதாவது அமெரிக்கன் நைட்மேன் கோடியை வந்து அந்த ஒரு பொசிஷனுக்கு, அதாவது WWE வந்து இனிமேல் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக நீ தான் இருக்க போகிற, இனிமேல் WWE நீ தாங்கி நீ தான் பிடிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி ஜான் சீனாக்கிட்ட இருந்த அந்த ஒரு இடத்த வந்து நம்மளோட ஜான் சீனாவே கோடி ரோட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் இப்போ ஜான் சீனா பண்ணியிருக்க அந்த ஒரு ஹீல்டன் கேரக்டர் எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய ஜான் சீனா பண்ண இந்த ஒரு ஹீல்டன் கேரக்டர் வந்து அவரோட உள்நோக்கத்துக்காக பண்ணல, அவர் வந்து ஒரு நபருக்காக பண்ணியிருக்கு. அந்த நபர் யார் அப்படிங்கிறது மேபி உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த வீடியோவில் நான் யாரை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். மேபி அவருக்காக மட்டுமே தான் ஜான் சீனா இந்த ஒரு தியாகத்தை இப்போ பண்ணியிருக்காரு.